ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 19/12/2023 செவ்வாய்க்கிழமை, மார்கழி 3 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு குறையும். வியாபாரம் நிமித்தமான உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அஸ்வினி ஆதரவான நாள். பரணி சோர்வு குறையும். கிருத்திகை தேவைகள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள். வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மறதி குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை தெளிவு பிறக்கும். ரோகிணி சிந்தனைகள் மேம்படும். மிருகசிரீட்சம் உதவிகள் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். மிருகசிரீட்சம் பொறுப்புகள் கிடைக்கும். திருவாதிரை லாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் சிந்தனைகள் மேம்படும். கடகராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். செல்ல பிராணிகளால் அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளவும். வழக்கு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் கவனம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். உயர்கல்வியில் மேன்மை உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் மேன்மை ஏற்படும். உத்திரம் எண்ணங்கள் கைகூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு சமூகம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். பழகும் விதங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். தடைகள் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஹஸ்தம் அலைச்சல்கள் உண்டாகும். சித்திரை அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சவாலான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தாய் மாமன் வழியில் பொறுமை வேண்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாக முடியும். வாழ்க்கை துணைவர் ஆதரவாக இருப்பார். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதிகாரிகளின் மறைமுக ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும். ஆசைகள் நிறைவேறும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். சித்திரை சிந்தனைகள் மேம்படும். சுவாதி ஆதரவான நாள். விசாகம் ஆசைகள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கால்நடை பணிகளில் மேன்மையான சூழல் அமையும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அரசு பணிகளால் ஆதாயம் உண்டாகும். அறிமுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும். அனுஷம் அனுசரித்து செல்லவும். கேட்டை
ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட பணிகளை எளிதில் செய்து முடிப்பீர்கள். பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சிறு தொழிலில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். மறைமுகமான திறமைகள் வெளிப்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழல் ஏற்படும். உதவிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். மூலம் எண்ணங்கள் கைகூடும். போராடம் திறமைகள் வெளிப்படும். உத்திராடம் சாதகமான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதரவு ஏற்படும். வசதி வாய்ப்புகள் மேம்படும். வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபார நிமித்தமான நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புரிதல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உத்திராடம் வாய்ப்புகள் மேம்படும். திருவோணம் அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் மாற்றம் ஏற்படும். பூரட்டாதி புரிதல் உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வெளியாட்களின் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்பு குறையும். மதிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். பூரட்டாதி கட்டுப்பாடுகள் குறையும். உத்திரட்டாதி அனுபவம் கிடைக்கும். ரேவதி வாதங்களை தவிர்க்கவும். நாளைய பதிவில்